ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸ்னா ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி ஒரு டைம் டிராவல் ஸ்டோரியோ கிடையாது, டைம் லூப் ஸ்டோரியோ கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5. நான் எப்படி இறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டமா இருக்கான். சார் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மோ கேட்காங்க. டைம் எப்படி ரீசெட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துச்சு, நான் சாகிற கண்டிஷன்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். நைட்டு நான் நல்லா தான் தூங்கினேன், ஆனால் டைம் திரும்பவும் ரீசெட் ஆயிடுச்சு. நான் எம்லியா கூட இருந்த அந்த ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த லைப்ரரிக்குள்ள போயிருந்தான். ஹே, என் பெர்மிஷனே இல்லாம உள்ள வந்திருக்கிய அப்படிங்கவும் நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கான். திரும்பவும் ஏன் வந்த அப்படிங்கவும் திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே மான அவ்வளோத்தையும் ட்ரைன் பண்ண, நீ கூட மயங்கி விழுந்துட்டியா அப்படிங்கவும் நம்ம ஹீரோக்கு இப்போ புரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நான் இனிமே இறந்து போனேன் அப்படின்னா ரீசெட் ஆகுறது இந்த 2வது இடத்துக்கு தான் வரும். அந்த ஆப்பிள் கடையில் இருக்கிற சேவ் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ இந்த இடத்துல சேவ் பாயிண்ட் வந்து நிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவும், என்னடா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. ஒன்னும் இல்ல தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்ன அழுதுகிட்டு இருந்தா நீ பாட்டு வந்த, இப்போ உடனே கிளம்புற அப்படின்னு சொல்றியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் திரும்பவும் என்னோட லைஃபை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்லியாவை போயிட்டு பாக்குறான். ஹே சுபாரு, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க, நீ எந்திரிச்ச உடனே ரெம்மோ உனக்கு காணுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கும். நான் அந்த லைப்ரரிக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். யாருனே தெரியாத எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எம்லியா சொல்லவும், இவன் அவன் மூஞ்சவே பார்க்கணும். என் மூஞ்சில எதுவும் இருக்கா அப்படின்னு. ஆமா உன்னோட ஃபேஸ்ல அழகான கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்ணிட்டு அப்படி சமாளிக்கிறான். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சுபாரு. ஆமா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பங்கு வந்துட்டு, சுபாரு நீ செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு ஏதாச்சும் திருப்பி செய்யணும் அப்படின்னு அந்த பூனை சொன்னோடனே, அப்படியா அப்ப நான் எனக்கு தோணும் போதெல்லாம் உனக்கு கொஞ்சம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவுதானு ஹீரோயின் கேட்கறா. அவன் அந்த பூனை எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். எப்படியாச்சும் அந்த நைட்டை தாண்டணும், ஹீரோயின் கூட அவுட்டிங் போகணும். ஸோ நடந்த எந்த விஷயமும் மாறாம அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே அதே மாதிரியே இவனை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு இதை நீங்க ஆல்டர் பண்ணுங்க. சரி ஓகே, என்னோட அளவெல்லாம் மெஷர் பண்ணுங்க அப்படிங்கவும், அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கவும், இப்போ என்ன வீட்டை சுத்தி காட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சுபாரு கேட்கவும், அதெல்லாம் இல்ல வேலை இருக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி ரெம்மோ அவனை கூட்டிட்டு போறாங்க. என்ன இது, நான் எல்லாத்தையும் அப்படியே தான் பண்ணுதேன், ஆனா சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே குளிச்சுட்டு இருக்கான். அப்போ ராஸ்வெல் அந்த இடத்துக்கு வந்துருதான். அப்ப நம்ம ஹீரோவும் ராஸ்வெல்ல பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே சூப்பரா தான் வேலை பாக்குறாங்க. அதுல ரேம் வந்துட்டு ரொம்பவே என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவும், ரொம்ப க்ளோஸா பழகுறா அப்படின்னா நல்லது தானே, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்கறோம். இருந்தாலும் எனக்கு எமிலியா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தா ரேம் வந்துட்டு நிக்கிறான். சுபாரு இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், எமிலியா மட்டும்தான் என் மனசுல இருக்கணும், வேற யாரையும் நான் என் மனசுல நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ரேம் வாரா. நம்ம ஹீரோ ஒரே பதட்டமா இருக்காவா, நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெக்கப்படுறான். பார்த்தா வந்து எழுத ஆரம்பி அப்படின்னு அவ சொல்றா. இதுக்குதான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். உனக்கு எழுத படிக்க தெரியல, இப்படி இருந்தேன்னா நான் எப்படி உன்னைய கடைக்கு அனுப்பி ஜாமா வாங்க அனுப்பி விட முடியும்? நீ எழுத படிக்க கத்துக்கிட்டு இந்த சின்ன பசங்க புக்கை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி காட்டு, அப்படின்னாதான் எனக்கு நீ வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே இப்போ அந்த ஊர்ல இருக்கிற லாங்குவேஜை எழுத படிக்க கத்துக்கிட்டு இருக்கோம். என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவா. அக்கறைலாம் இல்ல, அப்படின்னாதான் எனக்கு வேலை கம்மியாகும், எங்க அக்காவுக்கும் வேலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவன் நைட் ஃபுல்லா உட்காந்து எழுத படிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவ என்னடானா அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. இப்போ ரெம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஃபேண்ட்டையும் ஷர்ட்டையும் ஃபிட்டிங்கா தச்சு கொடுக்குறா. ஆமா இங்க ராஸ்வெல்க்கும் எமிலியாக்கும் தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, உங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்க இந்த யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டுட்டு இருப்போம், எங்களுக்கு அதை தவிர்த்து வேற எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை அப்படின்னு அவ சொல்றா. ஆனா நீங்க மத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டீங்கன்னா செம கியூட்டா இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆமா நீ செம கியூட்டா இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ரெம்முக்கு வந்துட்டு ஹீரோவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் திரும்பவும் காய்கறி வெட்டுறான்னு சொல்லி கையை வெட்டிக்கிறான். உடனே ரேம் வந்துட்டு பார்த்து வெட்டு அப்படிங்கவும், ரெம் என்னடான்னா நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. எதுக்குப்பா என்னையே பார்த்துட்டு இருக்க, எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதனாலதான் ரெம் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ ரேம் வந்துட்டு செடியை தப்பு தப்பா வெட்டிட்டு போயிட்டு இருக்கா, ரெம் வந்துட்டு கரெக்டா வெட்டிட்டு போறா. அவ திரும்பவும் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட முடிதான் அவளுக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கு போல அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும், அது வந்து ஆமா அதுதான் எனக்கு உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. என் முடிய நான் அவ்வளோ அன்யூஷுவலாவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சமாளிக்கிறா. அந்த லைப்ரரியன் பொண்ணு இது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ அந்த போன வரவும் அவ அங்க இருந்து கிளம்பியிருந்தா. நம்ம ஹீரோ பாத்ரூம் தொடச்சிட்டு இருக்கும் போது ரெம் வந்துட்டு
மிஸ் எமிலியாவோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க சுபாரு, நீங்க ரொம்பவே பெரிய ஆள் தான், நாங்க எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுற அப்படிங்கவும், என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட முடிய பத்தி சம்பந்தம் இல்லாம பேசி நான் உங்களை வருத்தப்பட வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெம் கேட்கவும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ஒரு ஐடியா, நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ சொன்னது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், என்னோட முடி உனக்கு பிடிக்கலன்னா சரி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லவும், உண்மையிலேயே மிஸ் எமிலியா சொன்ன மாதிரி நீங்க வந்து வாழ்க்கையில ஆம்பிஷனே இல்லாதவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னோட தங்கச்சி கூட நீங்க நல்லாவே ஃப்ரெண்டா இருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்றா, லாங்குவேஜ் எல்லாம் கத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலியா கூட சுத்துறதுக்காக சூப்பரான ரொமான்டிக் பிளேசஸ் எல்லாம் பார்த்து வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பசங்க கூட போயிட்டு விளாண்டுட்டு இருக்கான். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் ஆளு கூட வருவேன், சோ அப்ப நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சுபாருவை வந்துட்டு ஒரு டாக்கி குட்டி கையில கடிச்சிருது. இப்போ ரெம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கிளம்புறான். பசங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம் நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஆனா நீ பண்ற லெவலுக்கு நான் எந்த வேலையுமே பாக்குறது இல்ல, நீ தான் ரொம்பவே சூப்பரா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாராட்டுறான். ஆனா என் சிஸ்டர் தானே உனக்கு லாங்குவேஜ் எல்லாம் கத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம ரெம் கேட்கவும், ஆனா அவளை விட நீ தான் ரொம்பவே ஆசமானவா, அப்படி டீமன் லெவலுக்கு வேற லெவல்ல வேலை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், டீமனா அப்படின்னு சொல்லவும், அதை வந்து நான் சும்மா ஒரு பேருக்காக சொன்னேன், ஆனா டீமன்ஸுமே ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு சொல்லவும், டீமன்ஸ் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ரெம் சிரிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ ரெம்ப பார்த்து, உன்னோட இந்த கியூட்டான ஸ்மைலுக்கு நான் 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. இவன் ஹார்ட் பக்கு பக்குன்னு துடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா எமிலியா பக்கத்துல உட்காந்து இன்னைக்கு நைட்டு நானும் உன் கூட இருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவன் ஹார்ட் ரொம்பவே வேகமா துடிச்சிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு, எமிலியா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு அவன் கேட்கவும், டேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியா சேர்ந்து வெளியே போறதுக்கு பேர் தான் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், ஓ இன்னைக்கு நீயும் ரொம்ப போனீங்களா அந்த மாதிரியா அப்படிங்கவும், ஐயோ இதை நீ மறந்துரு, இதை கணக்கிலேயே எடுக்காத, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். உன் கூட சேர்ந்து நான் தனியா வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு காட்டுறதுக்கு அழகான பிளேசஸ் நிறைய இருக்கு, அது போக கியூட்டான பசங்களும் இருக்காங்க, நான் அப்படியே அதெல்லாம் போட்டோ பிடிச்சு வச்சுக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் உன் கூட வந்தா பிரச்சனை தான் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல, நீ என் கூட கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நான் உன் கூட கண்டிப்பா வரேன், நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு எமிலியா சொன்ன உடனே, உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றுவேன், எப்படியாச்சும் உன் கூட வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் சீரியஸ் ஆகவோ, என்னாச்சு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஒன்னும் இல்லை அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். சரி ஓகே குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இன்னைக்கு ஒரு நாள் நைட் நான் எப்படியாச்சும் தாண்டிட்டோம்னா மீலிக்கு ப்ராமிஸ் பண்ணபடி எப்படியாச்சும் நான் அவ கூட டேட்டிங் போயிடுவேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி தூங்கக்கூடாது, யார் என்ன கொள்றாங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிடலாம், என்ன ஆனாலும் சரி தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூங்காம இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு லைட்டா தூக்கம் வருது. அப்படியே கண்ணை மூடுறான். கொஞ்ச நேரத்துல அவன் டக்குன்னு எந்திக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி முடியல, ரொம்ப குளிர ஆரம்பிக்கி அவனுக்கு மயக்கமா வருது, வாமிட் வருது. அவனால முடியல, அப்படியே முடியாம வாமிட் எடுத்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். அவனால கத்த கூட முடியல. அப்ப பார்த்தா அவன் பின்னாடி திடீர்னு ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ள அவனை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவன் எந்திரிச்சு பார்த்தா அவனோட கை வந்துட்டு தனியா தொங்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் பார்த்தா அவனோட கை துண்டா பிஞ்சு போயிருக்கான். அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். யாரு நம்மளை கொல்ல வராங்கன்னு பாக்குறதுக்குள்ள அவங்க இவனை கொண்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போன தடவை நம்ம ஹீரோ அமைதியா தான் இறந்து போயிருக்கான். ஆனா இந்த தடவை யாரோ அடிச்சே கொண்டிருக்காங்க. ஆனா யார் அடிச்சு கொண்டா அப்படிங்கறத கூட நம்ம ஹீரோ பார்க்காம இறந்து போயிருந்தான். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.